அண்ணா எனக்கு உங்க போன் மட்டும் தரீங்களா? பேசி தந்துடுறேன். ஏமா அதான் உன் கையில போன் வச்சிருக்கியாமா? போன்ல சார்ஜ் இல்லைண்ணா, ஒரு எமர்ஜென்சி. சரி சரி இந்தா. வேற வேற அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, நீங்க தேடிட்டு இருக்கிற தாலி. ஹலோ, ஹலோ. யாரு ஃபோன் பண்ணது? ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. சரிம்மா. ஏய், என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு நந்தினி? இதுக்குதான் தனியா வந்தியா? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஆதிக்கு போன் பண்ற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்னும் புரியல. மித்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. இந்த விஷயம் கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தோணுது. சாமி காரியத்துல நம்ம தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு நீ பரிகாரம் பண்ண கோயில்ல நடந்த விஷயங்களையே என்னால இன்னமும் மறக்க முடியல. இப்ப வர பாரதி தலையில தேங்காய் உடைச்சுக்கிட்டு சாமி முன்னாடி பத்ரகாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆதிக்காக அவ உயிரையே விடுற அளவுக்கு போயிட்டா. நம்ம பாரதி விஷயத்துல வேற ஏதாவது சொல்லி மாட்டி விடுறது தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி சாமி விஷயத்துல விளையாடுறது ரொம்ப தப்பு மித்ரா. என்னால உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. அதனாலதான் விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? அன்னைக்கு நம்ம பண்ண பரிகாரம் தப்பா போயிடுச்சு. அதுக்கு பாரதி என்ன பெரிய இவள் ஆயிடுவாளா? அவ அன்னைக்கு போட்டது எல்லாமே டிராமா தான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ சொல்ற மாதிரி பண்ணா நானும் நீயும் தான் மாட்டிப்போம். நந்தினி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஒவ்வொரு தேங்காவா அவ தலையில அடிக்க அடிக்க அந்த பாரதி அவளே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவா. கொஞ்சம் பொறு, அவ சாகுறத சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இங்க இருந்து போலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இரு. அவ சாகுறத கண்ணால பார்த்து ரசிக்காம போன் பண்ணி ஆதிக்கு விஷயத்த சொல்ற வரைக்கும் போயிட்ட. இத பாரு, இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல. அவளுக்கு இருக்கிற அகங்காரத்துக்கு அவளே தான் தலையில தேங்காய் உடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அதுக்கு நாம ஒண்ணும் பண்ணல. நீ வா, இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. வா.